அதாவது சில பேர் நம்மளால அன்பு காட்டுவாங்க, எப்படின்னாக்கா திகட்ட திகட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்க. நம்மளை ஒவ்வொரு விஷயத்தையும் ஈச் அண்ட் எவரி மூமெண்ட்ஸ் நம்மளை கேர் பண்ணிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, உன்னுடைய கேரியர் எப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். இது எல்லா விஷயத்திலையும் நம்மளை ஒரு ஓவர் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, ஓவர் கேர் பண்ணுவாங்க, ஓவர் லவ் கொடுப்பாங்க. நம்ம அவங்களோட அன்பு திக்கு முக்காடி போயிடும்னு சொல்லுங்களா, அந்த அளவுக்கு ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அப்படிங்கிறது நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் டக்குன்னு என்ன செய்வாங்க, நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்க. நமக்கு இந்த உலகமே இடிஞ்சு போன மாதிரி சோர்ந்து போயிடுவோம். என்னடா அப்படின்னு நம்ம கையும் மூடாது, காலும் மூடாது. எப்போ நம்மள்கிட்ட பேசுவாங்க, எப்போ ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி ஃபோன் எடுத்துட்டு பார்ப்போம், ஒரு மெசேஜ் வந்துருக்குதா, யாராவது கால் பண்ணால் அவங்க கால் தானா, இப்படி ஃபுல்லாக நம்மளை ரொம்ப ஏங்க வச்சுருவாங்க. ஏங்க வச்சுட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட கெஞ்சி ஆரம்பிப்போம், என்னை நீ லவ் பண்ணு, நீ பழையபடி அன்பு கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நம்மளை கெஞ்சி வைப்பாங்க. கடைசியில் நம்ம கெஞ்சும் போது அவங்க சில காரியங்கள் நம்மளை வச்சு பண்ணுவாங்க. மேன்புலேட் சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி சில காரியங்கள் நம்மளை வச்சு பண்ண வைப்பாங்க. இது பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. நம்ம அவங்க என்ன சொன்னாலும் சரிதான், அவங்க வார்த்தைக்கு அடிமையான மாதிரியே தலையாட்டு நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அன்பு நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி சில லவ் போமர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக கிடைச்சா அது திகட்டிடும். ஸோ அளவோடு இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, அளவோடு இருக்கிறது அமிர்தம், அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அளவோடு இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது.